வணக்கம் நண்பர்களே, நான் உங்கள் ஹார்ட் ஒர்க் தமிழா. ட்ரையல் நம்பர் பார்த்தலாம். ஃபஸ்ட் ட்ரையல் நம்பர் 425 532, செகண்ட் ட்ரையல் நம்பர் 365 969. ட்ரையல் நம்பர் வச்சு கெஸ் பண்ணுறவங்க இந்த ரெண்டு நம்பர் வச்சு கெஸ் பண்ணிக்கோங்க. கேரளா லாட்ரி 29/3/2025. இன்றைக்கி ரிசல்ட்டு 420 046 இன்றைக்கி ஒரு அற்புதமான இன்றைக்கி நம்ம கொடுத்துருக்குறோம். ஆல் போர்டை பொறுத்தவரை 6ஆம் நம்பர் கொடுத்துருந்தோம். சி போர்டில் ஒரு அற்புதமான வெற்றி பெற்ற அனைவருக்கும் வாழ்த்துக்கள் நண்பர்களே. பிசி பெஸ்ட் போர்டில் 4ஆம் நம்பர் கொடுத்தேன். போர்டு மாறாமல் வெற்றி கிடைக்குன்னு சொன்னேன். தில்லுக்கு துட்டா நமக்கு சி போர்ட்லேயே நமக்கு பி போர்ட்லேயே நமக்கு 4ஆம் நம்பர் பாஸ் ஆகிருக்கு. அனைவருக்கும் வாழ்த்துக்கள். மை டார்கெட் எடுத்தாலும் சரி, இல்லை ஏபிபிசிஎஸ்சி எது எடுத்திருந்தாலும் 46 அப்படிங்கிற ஒரு பிசி அழகாக ஒரு செட் பாஸ் பண்ணியிருப்பீங்க. அனைவருக்கும் வாழ்த்துக்கள். வெற்றி பெற்ற அனைவருக்குமே வாழ்த்துக்கள். ஓகேங்களா? இன்றைக்கி பாருங்கள், 3 டிஜிட் நம்ம ஜஸ்ட் மிஸ்ஸில் போயிடுச்சு. ஓகேங்களா? இன்றைக்கி ரிசல்ட் சைபர் 46, நம்ம 746 கொடுத்துட்டோம். பார்த்துருப்பீங்க. பிசி மட்டும் நம்ம அழகாக சூப்பராக பாஸ் பண்ணிட்டோம். ஏ போர்டில் சொதப்பிட்டோம். ஓகேங்களா? ஏ போர்டில் சைபர் வந்திருக்கு. நான் 7ஆம் நம்பர் கொடுத்துட்டேன். அந்த சைபருக்கு பதிலாக நான் அந்த 7ஆம் நம்பருக்கு பதிலாக சைபர் நான் கொடுத்துருந்தேன் அப்படின்னா, அதாவது ஏ போர்டு நான் கரெக்டாக வச்சுருந்தேன் அப்படின்னா எல்லாருமே கரெக்டாக 3 டிஜிட் வாங்கியிருப்பீங்க. ஜஸ்ட் மிஸ்ஸில் போயிடுச்சு நண்பர்களே. இருந்தாலும் பரவாயில்ல, நம்ம போட்ட ஹார்ட் ஒர்க்குக்கு ஒரு அற்புதமான வெற்றி கிடச்சிருக்குது. ஸோ வெற்றி பெற்ற அனைவருக்குமே வாழ்த்துக்கள். சூப்பராக என்ஜாய் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி அந்த பெண்டிங் டார்கெட்டில் நம்ம கொடுத்த நம்பர் வந்துருச்சு. ஆனால் போர்டு மாதிரி உட்காந்துருக்கு பாருங்கள். ஏ போர்டில் 4ஆம் நம்பர் கொடுத்தோம், பி போர்டில் உட்காந்துருச்சு. பி போர்டில் 6ஆம் நம்பர் கொடுத்தோம், சி போர்டில் உட்காந்துருச்சு. சி போர்டில் 4ஆம் நம்பர் கொடுத்தோம், அந்த பி போர்டில் உட்காந்துருச்சு. நம்பர் கொடுத்துருந்தோம், அதில் 2 நம்பர் வந்திருக்கு. ஆனால் எல்லாமே பார்த்தீங்கன்னா பெண்டிங் டார்கெட் அப்படிங்கிறனால அது அப்படி டோட்டலாக மாறி உட்காந்துருச்சு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கான ஏபிபிசிஎஸ்சி நம்பர்ஸில் இன்றைக்கி சைபர் 46 ரிசல்ட்டுக்கு நம்ம சூப்பராக பிசி பாஸ் பண்ணிட்டோம். இது பாருங்கள், ஏபிபிசி எடுத்திருந்தீங்க அப்படின்னா 46 அப்படிங்கிற பிசி அழகாக நீங்கள் பாஸ் பண்ணியிருக்கலாம். இல்லை நான் மை டார்கெட் தான் எடுத்தேன் அப்படின்னா இதுலேயே 46 அப்படிங்கிற பிசி பாஸ் பண்ணியிருக்கலாம். நீங்கள் 2ல் எது எடுத்திருந்தாலும் ஒரு அற்புதமான பிசி பாஸ் பண்ணியிருக்கலாம். ஸோ வெற்றி பெற்ற அனைவருக்குமே வாழ்த்துக்கள். சூப்பராக என்ஜாய் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம ஃபார்முலா ஆல் போர்டு கொடுத்துருந்தோம். இதில் 1 6 வரத்துக்கு வாய்ப்புகள் இருக்குது நம்ம சொல்லியிருந்தோம். சொன்ன மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த 2 நம்பர்லேருந்து ஒரு நம்பராவது உள்ளே வரும் அப்படின்னு சொன்னேன். ஒரு 6ஆம் நம்பர் அற்புதமாக நமக்கு உள்ளே வெற்றியை கொடுத்துருக்குது. ஆல் போர்டில் 1 6 நீங்கள் போர்டில் மேட்ச் பண்ணியிருப்பீங்க. அதில் சைபர் 46 ரிசல்ட்டுக்கு 6ஆம் நம்பர் பார்த்துட்டிங்க அப்படின்னா நமக்கு சி போர்டில் ஒரு அற்புதமான வெற்றியை நமக்கு கொடுத்துருக்குது. சி போர்டில், அதாவது ஆல் போர்டில் 6ஆம் நம்பர் வச்சு வின் பண்ண அனைத்து நண்பர்களுக்குமே வாழ்த்துக்கள். சூப்பராக என்ஜாய் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பிசி பெஸ்ட் போர்டில் பிஎன்சியில் நம்ம கொடுத்த நம்பர்ஸ் பார்த்தீங்கன்னா 9 கொடுத்துருந்தோம், 4 கொடுத்துருந்தோம் இல்லைங்களா? ஸோ 2 நம்பரு போர்டு மாறாமல் ஒரு வெற்றி கிடைக்குன்னு நான் சொல்லியிருந்தேன். சொன்ன மாதிரி ஒரு அற்புதமான வெற்றி நம்ம தட்டி தூக்கி இருக்கிறோம். சைபர் 46 ரிசல்ட்டுக்கு 4ஆம் நம்பர் பார்த்துட்டிங்க அப்படின்னா தில்லுக்கு துட்டா நமக்கு பி போர்ட்லேயே போர்டு மாறாமல் ஒரு வெற்றி கொடுத்துருக்குது. ஸோ பிசி பெஸ்ட் போர்டை பார்த்து 4ஆம் நம்பர் வச்சு வின் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா மனமார்ந்த வாழ்த்துக்கள். சூப்பராக என்ஜாய் பண்ணுங்கள் நண்பர்களே. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஃபார்முலா 3 டிஜிட்டில் ஒரு பிசி பாஸ் பண்ணிடுவோம், அப்படி இல்லை 3 டிஜிட் கொடுப்போன்னு சொல்லிட்டு இருந்தோம். ஸோ இப்போ பார்த்துட்டிங்கன்னா ஒரு பிசி பாஸ் பண்ணிட்டோம். 3 டிஜிட் ஜஸ்ட் மிஸ்ஸில் போயிடுச்சு. ஸோ இங்கே பாருங்கள், ரிசல்ட் சைபர் 46 அடிச்சிருந்தாங்க. ஓகேங்களா? நேற்று ரிசல்ட்டு நம்ம கொடுத்து 746, அதாவது பிசி 46 நம்ம சூப்பராக பாஸ் பண்ணியாச்சு. ஆனால் ஏ போர்டில் தான் 7ஆம் நம்பர் வச்சிட்டேன். ஆனால் வந்தது சைபர் வந்துருச்சு. ஓகேங்களா? ஜஸ்ட் மிஸ். ஏ போர்டில் நான் கரெக்டாக ஒரு 7ஆம் நம்பருக்கு பதிலாக ஒரு சைபர் வச்சுருந்தேன் அப்படின்னா இன்றைக்கி எல்லாருமே 3 டிஜிட் வாங்கியிருக்கலாம். இப்போ நான் ஒரு சின்ன மிஸ்டேக் பண்ணதுனால இன்றைக்கி 3 டிஜிட் நம்ம கையை விட்டு போயிடுச்சு. ஓகே நண்பர்களே, எனக்கு பார்த்தீங்கன்னா சைபர் கணக்கில் வரல. ஓகே நண்பர்களே, இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நமக்கு ஒரு அற்புதமான வெற்றி கிடைச்சிருக்குது. ஸோ வெற்றி பெற்ற அனைவருக்குமே வாழ்த்துக்கள். சூப்பராக என்ஜாய் பண்ணுங்கள் நண்பர்களே. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் ஹார்ட் ஒர்க் தமிழா. கேரளா லாட்ரி 30/3/2025 அக்ஷயா 695 ட்ராவுக்கான கெஸ்ஸிங்ஸ் தான் இப்போ நம்ம பார்த்துட்ருக்கோம். இப்போ தான் நம்ம சேனலை நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க அப்படின்னா சேனலை முதல்ல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூட பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணும்போது பக்கத்துலேயே ஆல் அப்படிங்கிற பட்டன் வரும். அந்த பட்டனை மறக்காமல் அமுத்தி வச்சிட்டிங்க அப்படின்னா தான் நம்ம டெய்லி போடுற வீடியோ உங்களுக்கு தேடாமலே மொபைலுக்கு வரும். இல்லைன்னா நீங்கள் தேடி பார்க்கணும். ஓகேங்களா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். பாதியில் ஸ்கிப் பண்ணிட்டு பார்த்தீங்க அப்படின்னா நான் கொடுக்குற வின்னிங் நம்பர்ஸ் அண்ட் டிப்ஸ் உங்களுக்கு புரியாமல் கூட போயிடலாம். முடிஞ்சது இந்த வீடியோ ஃபுல்லாக பார்த்து யூஸ் பண்ணிக்கோங்க. திஸ் வீடியோ இஸ் ஒன்லி கெஸ்ஸிங், நோ பெட்டிங், ஜஸ்ட் என்டர்டைன்மெண்ட் ஒன்லி ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ ஒரு கருத்து கணிப்பு வீடியோ மட்டும் பாருங்கள். கன்ஃபார்ம் வீடியோவை தயவு செஞ்சு பார்க்க வேணாம். ஏன் அப்படின்னா இது பொழுதுபோக்காக கொடுக்கப்படும் ஒரு ஃப்ரீ கெஸ்ஸிங்ஸ் வீடியோ நண்பர்களே. வேறு எந்த நோக்கத்துக்கும் இந்த வீடியோ எடுக்கப்படவில்லை. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா நீங்கள் லைக் பண்ணிக்கலாம், உங்கள் நண்பர்கள் கூட ஷேர் பண்ணிக்கலாம். அது உங்களுடைய தனிப்பட்ட விருப்பம் மட்டுமே. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி அந்த பெண்டிங் டார்கெட்டில் ஏ போர்டில் 7 41 நாள், 8 18 நாள், 4 16 நாள் ஆகுது. ஏ போர்டில் ஒரு 4ஆம் நம்பருக்கு வாய்ப்பு. பி போர்டில் 9 30 நாள், 6 18 நாள், சைபர் 17 நாள் ஆகுது. பி போர்டில் ஒரு 9 அல்லது சைபருக்கு வாய்ப்பு இருக்குது. சி போர்டில் 2 24 நாள், 4 18 நாள் ஆகுது. சி போர்டில் ஒரு 4ஆம் நம்பருக்கு வாய்ப்பு இருக்குது. இதுதான் நம்மளோட பெண்டிங் டார்கெட். ஓகேங்களா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கான ஏபிபிசிஎஸ்சி நம்பர் 05 04 09 90 50 54 59 95 40 45 49 94 99 55 அப்படின்னு எடுத்துக்கிறோம். இதில் ஒரு ஏபியோ ஒரு பிசியோ ஒரு ஏசியோ வரதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. இது கன்ஃபார்ம் நம்பர் கண்டிப்பாக கிடையாது, எல்லாமே கெஸ்ஸிங் தான். ஸோ இங்கே கொடுத்துருக்கிற நம்பரில் முக்கியமான நம்பர் இங்கே எழுதி கொடுத்துருக்கேன். மை டார்கெட்னு சொல்லிட்டு
0440 0990 5445 5995 அப்படின்னு சொல்லி நான் டார்கெட்டாக கொடுத்துருக்கிறேன். இந்த டார்கெட்டில் உங்களோட கணக்கில் வர நம்பர் இருக்கா அப்படின்னு பாருங்கள். அப்படி இருந்துச்சுன்னா மட்டும் லிமிட்டாக எடுத்து ட்ரை பண்ணுங்கள். இந்த கெஸ்ஸிங்கை மட்டும் பாருங்கள். கன்ஃபார்ம் நம்பர் கண்டிப்பாக கிடையாது நண்பர்களே. வணக்கம் நண்பர்களே, நான் உங்கள் ஹார்ட் ஒர்க் தமிழா. ஸோ இன்றைக்கி பார்த்துட்டிங்க அப்படின்னா ஒரு முக்கியமான ஒரு விஷயம், யூடியூப்பில் பார்த்திங்கன்னா மெம்பர்ஷிப் நம்ம ஒன்று ஆரம்பிச்சிருக்கிறோம். ஸோ ரொம்ப நாளாக வந்து பார்த்தீங்கன்னா மெம்பர்ஷிப் பண்ண சொல்லி யூடியூப்லேருந்து வந்து நமக்கு மெயில் வந்துகிட்டே இருக்குது. ஸோ அதனால் வந்து யூடியூப்பில் மெம்பர்ஷிப் ஒன்று ஆரம்பிச்சிருக்கிறோம். அது வந்து ஜாயின் பட்டன் சொல்லி சொல்லுவாங்க. ஓகேங்களா, நம்ம ஹார்ட் ஒர்க் தமிழான்னு போட்டு அது பக்கத்துலேயே சப்ஸ்கிரைப்னு போட்டிருக்கோம் பார்த்தீங்களா. ஸோ அந்த சப்ஸ்கிரைப் பட்டனுக்கு பக்கத்தில் இந்த ஜாயின் பட்டன் அப்படிங்கிற ஒன்று இருக்கும். இதுக்கு பேர் மெம்பர்ஷிப் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. இந்த மெம்பர்ஷிப்பில் ஜாயின் பண்ண விருப்பம் இருக்க மட்டும் நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம். இது கட்டாயம் கண்டிப்பாக கிடையாது. இது யூடியூப்பில் கொடுக்குற ஒரு அப்டேட் மட்டும்தான். ஓகேங்களா, இது யூடியூபே வந்து பார்த்தீங்கன்னா எல்லா யூடியூபர்ஸ்க்கும் கொடுக்குற ஒரு அப்டேட் தான். ஸோ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா இப்போ வந்து மெம்பர்ஷிப் பண்ண சொல்லி கேட்டிருக்காங்க. அதனால் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு விருப்பம் இருந்தால் நீங்கள் இதில் ஜாயின் பண்ணிக்கலாம். இந்த மெம்பர்ஷிப்பில் நீங்கள் இந்த ஜாயின் அப்படிங்கிற பட்டனை அழுத்துனீங்க அப்படின்னா அதில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்தராக சில ரூல்ஸ் சொல்லுவாங்க. அந்த ரூல்ஸ் பிறகு நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம். ஓகேங்களா, அது யூடியூபே கொடுக்குற ரூல்ஸ் தான், நம்ம செட் பண்ணுறதில்ல. ஸோ அதில் என்ன மாதிரி கேட்குறாங்களோ அந்த மாதிரி நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம். ஓகேங்களா, இது உங்களோட விருப்பம் மட்டுமே. இதில் கட்டாயம் கண்டிப்பாக கிடையாது. விருப்பம் இருக்கிறவங்க மட்டும் ஜாயின் பண்ணிக்கோங்க, அப்படின்னா விட்டுருங்க. இதில் ஜாயின் பண்ணால் என்னென்னலாம் கிடைக்கும் அப்படின்னு சொல்லி பார்க்கும்பொழுது, ஓகே நண்பா, இதில் நம்ம ஜாயின் பண்ணால் நமக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னு பார்க்கும்பொழுது, இதில் வந்து பிளான் 1 பிளான் 2 2 பிளான் இருக்குது. ஓகேங்களா, இந்த ஒரு பிளான் வந்து என்ன கிடைக்கும் அப்படின்னா, நீங்கள் ரொம்ப நாளாக கேட்டிருக்கீங்களே ட்ரிக்கி வீடியோ கேட்டிருக்கிறீங்க. ஸோ இந்த ட்ரிக்கி வீடியோ வந்து பார்த்துட்டிங்க அப்படின்னா நம்ம சேனலில் போடும்பொழுது உங்களுக்கே தெரியும். ஏற்கனவே நான் வந்து ஒரு சேனல் இல்லை 2 சேனல் உங்களுக்கு நான் இந்த மாதிரி போட்டிருந்தேன். அந்த 2 சேனலுமே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம டெர்மினேட் பண்ணிட்டாங்க யூடியூப்லேருந்து. ஸோ அதனால் நீங்கள் ரொம்ப நாள் இந்த ட்ரிக் வீடியோ கேட்டுகிட்டே இருக்கீங்க. அதனால் வந்து அதுக்கு உங்களுக்காக ஒரு பிளான் வந்து ஃபஸ்ட்டில் வந்து இது பண்ணியிருக்கு. அதாவது நம்ம ஜாயின் பட்டனில் பண்ணி கொடுத்துருக்குறேன். தினமும் வந்து பார்த்தீங்கன்னா இந்த பிளானில் நீங்கள் ஃபஸ்ட்டு பிளானில் ஜாயின் பண்ணிங்கன்னா தினமும் வந்து ட்ரிக் வீடியோ வந்து கொடுக்கப்படும். ஓகேங்களா, இந்த ட்ரிக் வீடியோவில் டெய்லியுமே வந்து பார்த்தீங்கன்னா 2 ட்ரிக் வந்து உங்களுக்கு வந்து கொடுக்கப்படும். ஓகேங்களா, ட்ரிக் வீடியோ கேட்குற நண்பர்களுக்காக இந்த பிளான் ஃபஸ்ட்டு. ஓகேங்களா, இந்த பிளானில் வந்து உங்களுக்கு என்ன ஃபர்தராக அவங்க யூடியூப்பில் கேட்டிருக்காங்களோ அதை நீங்கள் கொடுத்து ஜாயின் பண்ணிக்கலாம். அதாவது ஜாயின் பட்டனில் நீங்கள் அதை அழுத்தினீங்கன்னா உங்களுக்கு என்னென்ன உங்களுக்கு ஃபார்மாலிட்டி கிடைக்குதோ அதை வந்து நீங்கள் கொடுத்து ஜாயின் பண்ணிக்கோங்க. அப்படி ஜாயின் பண்ணிங்கன்னா தினமும் ட்ரிக் வீடியோ கிடைக்கும். அந்த ட்ரிக் வீடியோவில் தினமும் 2 ட்ரிக் கொடுக்கப்படும். ஓகேங்களா, இது வந்து பிளான் 1. இந்த பிளான் 2ல் பார்த்துட்டிங்க அப்படின்னா இதில் கோல்டு பிளான் அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு பிளான். ஓகேங்களா, கோல்டு அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு பிளான் இருக்குது. இந்த பிளானில் ஜாயின் பண்ணிங்க அப்படின்னா தினமும் ட்ரிக் வீடியோவும் கொடுக்கப்படும். அது கூட ஆல் போர்டு, ஏபிபிசி, 3 டிஜிட் 4 டிஜிட் இதெல்லாம் சேர்த்து கொடுக்கப்படும். ஓகேங்களா, இந்த பிளான் 1ல் பார்த்தீங்கன்னா ட்ரிக் வீடியோ மட்டும்தான் கிடைக்கும். அதாவது 2 ட்ரிக் மட்டும்தான் கிடைக்கும். இதில் நீங்கள் ஜாயின் பண்ணிங்க அப்படின்னா பிளான் 2ல் ஜாயின் பண்ணிங்கன்னா இந்த கோல்டு அப்படிங்கிறத ஜாயின் பண்ணிங்கன்னா ட்ரிக் வீடியோவும் கிடைக்கும். அது கூட சேர்ந்து ஆல் போர்டு, ஏபிபிசி, 3 டிஜிட் 4 டிஜிட் எல்லாமே கிடைக்கும். சம்டைம் வந்து சிங்கிள் நம்பரும் கிடைக்கும். ஓகேங்களா, ஸோ இந்த மாதிரி மெத்தட் நம்ம கொடுத்துருக்குறோம். இந்த பிளான் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா நீங்கள் வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க. இது எல்லாத்துக்கும் தான். உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஜாயின் பண்ணுற விருப்பம் இருக்கீங்க மட்டும் அதில் ஜாயின் பட்டனை அழுத்தி நீங்கள் அதில் என்ன ஃபர்தராக கேட்டிருக்காங்களோ அதை கொடுத்து நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம். இது உங்களோட தனிப்பட்ட விருப்பம் மட்டுமே, எந்த ஒரு கட்டாயமும் கிடையாது. உங்களுக்கு விருப்பம் இருந்தால் மட்டும் இதை பண்ணிக்கலாம். விருப்பம் இல்லாதீங்க இதை ஸ்கிப் பண்ணிடலாம். இதை பார்க்க வேண்டியது அவசியம் கிடையாது. நீங்கள் வந்து நார்மலாக வீடியோ பார்க்குறீங்க மட்டும் வீடியோ பார்த்துக்கோங்க. இதில் விருப்பம் இருக்கிறீங்க மட்டும் ஜாயின் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா, இந்த ட்ரிக் வீடியோ கேட்டு இருக்கீங்க இல்லையா, அவங்களுக்காக இந்த பிளான் வந்து மெயினாக நான் பண்ணி கொடுத்துருக்குறேன். இந்த ட்ரிக் வீடியோ வேணுங்கிற நபர்கள் இதில் கொடுத்து ஜாயின் பண்ணிக்கலாம். உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா டெய்லியுமே வந்து பார்த்தீங்கன்னா இந்த பிளானில் ஜாயின் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு மட்டும் தனியாக மெம்பர்ஷிப்புக்கு மட்டும் இதில் ஜாயின் பண்ணுறவங்களை மட்டும் தனியாக இந்த ட்ரிக் வீடியோ வரும், மற்றவங்களுக்கு வராது. இது யூடியூப்லேயே கொடுக்குற அப்டேட்டு, நான் கொடுக்கல. இந்த இதில் பிளானில் ஜாயின் பண்ணவங்களுக்கு இந்த ஆப்ஷன் உங்களுக்கு கிடைக்கும். ஓகே நண்பர்களே, விருப்பம் இருக்கீங்க ஜாயின் பண்ணிக்கோங்க. நன்றி, வணக்கம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கான ஃபார்முலா ஆல் போர்டு பார்த்துலாம். இன்றைக்கான ஃபார்முலா ஆல் போர்டு பொறுத்த வரையும் நமக்கு 5ஆம் நம்பர் கிடச்சிருக்கு, சைபர் கிடச்சிருக்குது. 5 சைபர் தான் எல்லா இடத்துலையுமே மேட்ச் ஆகுது. ஸோ உங்கள் கணக்கில் வருது அப்படிங்கிறத செக் பண்ணி பார்த்துக்கோங்க. நம்ம கணக்கில் எப்படி எடுத்தாலும் சரி, இல்லை சார்ட் ரூட்டு எல்லா இடத்துலையுமே 5 சைபர் மேட்ச் ஆகுது. அப்படி பார்க்கும்பொழுது இந்த 2 நம்பர் வந்து ஒரு நம்பராக உள்ளே வரணும் அப்படிங்கிறது என்னோட தனிப்பட்ட கருத்து மட்டும்தான். உங்களுக்கும் 5 வருதா இல்லை சைபர் வருதா அப்படின்னு சொல்லி பாருங்கள். ஏன்னா திரும்ப நேற்று சைபர் அடிச்சிருக்காங்க. அடித்தா வந்து திரும்ப ரிப்பீட் வந்து சைபர் அப்படின்னு அதுக்கு பவர் 5 வரதுக்கு வாய்ப்புகள் இருக்கிற மாதிரி எனக்கு தோணுது. இது வந்து ஒரு கெஸ்ஸிங் மட்டும்தான், கன்ஃபார்ம் நம்பர் கண்டிப்பாக கிடையாது. உங்கள் கெஸ்ஸிங்கில் இதே மாதிரி மேட்ச் ஆச்சுன்னா மட்டும் ட்ரை பண்ணி பாருங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கான பிசி பெஸ்ட் போர்டில் பிஎன்சியில் இன்றைக்கி நம்ம கிடைச்சிருக்கூடிய எண்கள் பார்த்துட்டிங்கன்னா திரும்ப வந்து பார்த்தீங்கன்னா 4ஆம் நம்பருக்கு வாய்ப்புகள் இருக்குது. அப்படி 4 வரலன்னா அதோட பவர் 9ஆம் நம்பருக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ இப்படி தான் நமக்கு மேட்ச் ஆகுது. பிசியில் 4 9 நான் கொடுத்துருக்குறேன். உங்களுக்கு ஏ போர்டில் மேட்ச் ஆச்சுன்னா தாராளமாக ட்ரை பண்ணுங்கள். தில்லுக்கு தொட்டு போர்டு மரம் வெற்றி கிடைக்கும் அப்படிங்கிற நம்பிக்கையில் தான் நான் வந்து பிசியில் கொடுக்குறேன். ஓகேங்களா, உங்கள் கணக்கில் வருதாங்கிறத பார்த்து செக் பண்ணி எடுத்துக்கோங்க. இந்த கெஸ்ஸிங்கை மட்டும் பாருங்கள்.
நண்பர்களே. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஃபார்மா 3 டிஜிட்டை பார்த்தலாம். இன்றைக்கான ஃபார்மா 3 டிஜிட்டை பொறுத்த வரையும் 905, 504, 509, 590, 950, 954, 459, 495, 540, 945, 549, 594, 955, 599 அப்படின்னு எடுத்துக்கிறோம். ஸோ இதில் பார்த்துட்டிங்கன்னா ஒரு பிசி பாஸ் ஆகலாம், அல்ல 3 டிஜிட் கூட கிடைக்கலாம். உங்கள் கணக்கில் எப்படி வருது அப்படிங்கிறத பார்த்து லிமிட்டாக மட்டும் எடுத்து ட்ரை பண்ணி வெற்றி பெற்றுக்கோங்க. இது கெஸ்ஸிங்கை மட்டும் பாருங்கள் நண்பர்களே. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஹார்ட் ஒர்க் நோ பேட் ஃப்ரெண்ட்ஸ். ஹார்ட் ஒர்க்கை ஃபுல்லாக போட்டுருக்கேன். நீங்களும் போடுங்க, சூப்பராக வின் பண்ணலாம். நமக்கு சப்போர்ட் பண்ணிட்டு இருக்கிற அனைத்து நண்பர்களுக்குமே நன்றி நன்றி நன்றி. சூப்பராக சப்போர்ட் பண்ணிட்டு இருக்கிறீங்க. உங்கள் சப்போர்ட்டுக்கு என்றென்றுமே நன்றி நண்பர்களே. ஓகே நண்பர்களே, நாளை அனைவரும் வெற்றி பெற வாழ்த்துக்கள் நண்பர்களே. ஆல் தி பெஸ்ட். தேங்க்யூ.